You are watching Grace Television. ஆண்டவரும் மகிமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறை உள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில் இல்லை, ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் கிருபையாய் கண்ணின் மணி போல கர்த்தர் பாதுகாத்து நம்மை நேசித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த காலை நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிதான நாளாய் மாறட்டும். இந்த நாள் முழுதுமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக நேரடியாக போவோம். வாசித்து ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்காக நான் செபிக்க யோசிக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 நாம் வாசிக்க போகிறோம். இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிற தேவன் சொல்லி வேதத்தில் நம்ம எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தரார், மகிழ்ச்சியை தருகிறார். அவர் மகிழ்ச்சியின் தேவன் சொல்லி அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, சந்தோஷத்தை தருகிற தேவன். உங்கள் ஆத்மாவுக்கு சந்தோஷம், உங்கள் சரீரத்துக்கு எண்ணங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவர் சமாதானத்தோடு கூட அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், உபாகமத்தின் புத்தகம் சொல்லப்பட்ட இந்த 26ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அழகான ஒரு வார்த்தையை நமக்காக வச்சிருக்கிறாரு. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ தேவன் ஒரு வீட்டிற்கு என்ன தரார்னா அனுகிரகம் பாராட்டுகிறார், நன்மையானது ஆண்டவர் தருகிறார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். God is giving a good things. ஆண்டவர் அனுகிரகம், நன்மையான காரியங்களை அனுகிரகம் பாராட்டுகிறார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் இன்றைக்கு இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை, எதிர்பார்க்கிற காரியங்களை, மகிழ்ச்சி தருகிறதான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, தேவன் நமக்கு எப்பேற்பட்டவர்னா அவர் நன்மைனால நிரப்புகிறவர், பட்சாபாதம் உள்ளவர் கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் சமமாய் பார்க்கிறவர், எல்லார் மேலும் கரிசனை உள்ளகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரையும் சரிசமமா பார்க்கிறவர் தான். இப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார்னா அவர் பூரண ஆசீர்வாதத்தினால தான் நிரப்புவார், பூரண நன்மைனால தான் நிரப்புவார். தேவன் எதிர்பார்க்கிற நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் இரட்டிப்பான நன்மைக்கு ஏதுவாய் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அதனால தான் இங்கே சொல்கிறது ஆண்டோடைய வசனத்தில் அவர் பாருங்க, நம்முடைய வீட்டிற்கு அவர் அனுகிரகத்தை பாராட்டுகிறார். அது நிமித்தமாக நம்ம எப்படி இருப்போம்னா சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, போராட்டங்கள், தவிப்புங்க, வேதனை உண்டாக்குற சூழ்நிலைங்க, ஐயோன்னு சொல்லப்படுகிற நிலைமை. எப்போ இந்த உலகத்தில் நம்ம மறிச்சு போடும், எப்போ இந்த உலகத்தை விட்டு நாம் போவோன்னு சொல்லி அநேகர் யோசிக்கிற தவிக்கிற ஒரு சூழ்நிலைங்க. எப்போ இந்த சாவி எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஜனங்க அங்கலாய்க்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் குமுறுகிறதான ஒரு சூழ்நிலை. வயதானவங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவங்க, அவங்களுக்கு வருகிற இந்த போராட்டங்க, குடும்பத்து நிமித்தமாக இருக்கிறதான இந்த எதிர்ப்புகள், விரோதமான செயல்கள், மரியாதை குறைவு, இது நிமித்தமாக அவங்க அநேக விதத்தில் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்போ இந்த பூமியை விட்டு நான் போவேன்னு தெரில, எப்போ நான் மறிப்பேன்னு தெரில, காடு வான்னு சொல்லுது, வீடு போன்னு சொல்லுதுனால இந்த வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுவாங்க. அவ்வளவு குடும்பத்தில் நெருக்கங்கள், பாடுங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தும் சுகமில்லாதபடி, பிள்ளைகளை பெற்றெடுத்தும் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு குடும்பத்தில் இப்படிப்பட்ட பல காரியங்களை நம்ம சந்தித்து கொண்டிருந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாருங்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷம், அவருடைய ஆனந்தம், அவருடைய மகிழ்ச்சி நமக்கு எப்படி இருக்கிறோம்? நிரந்தரமாக இருக்கும்.
அது எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எடுத்துக்கொள்ளப்பட சூழ்நிலையா இல்லாதபடிக்கு தேவன் நிரந்தரமான மகிழ்ச்சியை குடும்பங்களில ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கோ மனுஷிக்கு கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கு. இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிரந்தரமான மகிழ்ச்சியை தருகிறவர். அதனால தான் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாரு அனைவருக்கும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க தேவனை தேடுற அவங்களுக்கு மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற தேவனை தேடுகிற ஆண்டவர் ஆராதிக்கிறவர் நிமித்தம் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, சகல நன்மை நிமித்தமாக எல்லாவற்றையும் லாபகரமாக நன்மையாக. யாரோ ஒருத்தர் ஜபிக்கிற ஜபம், ஒருத்தர் விண்ணப்பிக்கிற விண்ணப்பம், தேவ சமூகத்தில் ஜபிக்கிற அந்த காரியங்கள் ஆண்டவர் கவனித்து குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கூட ஆண்டவர் நன்மை செய்கிறவர் அல்லவா. எத்தனையோ காரியம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். யாரோ அவங்க பண்ணுற ஜபம் என் குடும்பத்தை தாங்குது, எங்கள் அண்ணன் ஜபிக்கிற ஜபம், எங்கள் பெரியப்பா ஜபிக்கிற ஜபம், எங்கள் மாமி ஜபிக்கிற ஜபம், என் உறவினர் ஜபிக்கிற ஜபம் என் குடும்பத்தில் எல்லா பிள்ளைங்களும் கட்டி காக்குது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க தேவ பிள்ளைகள். அப்போது தேவன் நீ எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். வீட்டார் அனைவருமாக என்ன பண்ணுவாரா, சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ ஒரு குடும்பம் என்ன, சந்தோஷம் என்பது ரொம்ப முக்கியம். குடும்பம் சந்தோஷம் என்பது ரொம்ப முக்கியம். எத்தனையோ குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் இல்லாதபடிக்கு அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை தருகிறவர். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையை தருகிறவர். உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்ப்புக்கும் மேலான காரியங்களை செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பங்களை நிலைத்திருக்கும். தேவனுடைய அனுகிரகம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும். இந்த புது வருஷத்தின் துவக்க நாட்களை நம்ம பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் லாபகரமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க யோசிக்கிறேன். பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தில் உன் தேவனாக கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. தேவன் பாராட்டி இருக்கிற, தேவன் பண்ணியிருக்கிற அனுகிரக நிமித்தமாக, தேவன் கொடுத்திருக்கிற இந்த பெரிய நன்மையான காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருங்க, சமாதானமாக சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. இன்றைக்கு அந்த மெய் சமாதானத்தை சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா. நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கால நேரத்துக்கான இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில பலவற்றை நன்மைக்கு ஏதுவா நீர் மாற்றி அருளுவீராக. துதிகான மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.